வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் செல்லத்தங்கையா பேசுகிறேன். தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் தினம் ஒவ்வொரு பிரச்சனையாக வருங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் 2 பேருக்கும் மனக்கசப்பு அதிகமாகிடுச்சு. ஒரு நாள் கணவன் சொன்னான் மனைவிக்கிட்ட, இப்படி நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது அவ்வளோவா எனக்கு நல்லா படலை. உனக்கு பிடிக்கலையா வா விவாகரத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு கணவன் சொன்னான். மனைவியும் அதுதான் எனக்கும் சரின்னு படுது, பேசாமல் நம்ம விவாகரத்து வாங்கிக்குவோம்னு 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போய் அங்கே வாய்தா, அடுத்த மாதம் வாய்தான்னு இப்படி சில நாட்கள் அங்கேயும் கடத்தப்பட்டுச்சு. அப்போது ஒரு நாள் வாய்தாவுக்கு போயிருக்கும்போது கூட வந்த இன்னொரு நபர், என்னங்க உங்கள் மனைவி அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க, எதுக்காக நீங்கள் விவாகரத்து வாங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அதுக்கு இந்த நபர் சொன்னார், என்னதான் இருந்தாலும் அவள் என்னோடய மனைவி. எங்கள் 2 பேருக்குள்ளே என்னோடய மனைவியை பற்றி நான் உங்கள்கிட்ட தப்பாக சொல்கிறது அவ்வளோ நாகரிகமாக படலை, அதனால் நான் எந்த கருத்தும் உங்கள்கிட்ட சொல்ல விரும்பலை அப்படின்னு அந்த ஆள் மறுத்துட்டார். உடனே அப்புறம் சில காலங்கள் போச்சு. அப்புறம் 2 பேருக்குமே விவாகரத்து கொடுத்துட்டாங்க. விவாகரத்து கொடுத்ததுக்கு பிறகு அதே நபர் இந்த நபரை பார்த்து, இப்போவாச்சும் சொல்லுங்கள், முன்னாடி அவங்க உங்கள் மனைவியாக இருந்தாங்க, அதனால் அவங்கள பற்றி என்ன தப்பு பண்ணாங்கன்னு என்கிட்ட சொல்லத்துக்கு நீங்கள் சொல்ல வேண்டாம், அது சொல்கிறது நல்லது இல்லைன்னு மறைச்சிட்டிங்க. இப்போ அவங்க தான் உங்கள் மனைவி இல்லையே, உங்களுக்கு தான் அவங்கள பிடிக்கலையே, விவாகரத்து தான் வாங்கிட்டீங்களே, இப்போவாச்சும் சொல்லுங்கள் அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, ஏன் விவாகரத்து வாங்கினீங்க அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கு இவர் சொன்னார், நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ மற்றவங்கள பற்றி தப்பாக பேசுகிறது அவ்வளோவா நாகரிகமாக இல்லை, அதனால் இதை உங்கள்கிட்ட சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்படித்தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு 2 நண்பர்கள், அதாவது நம்ம நண்பர்களாக பழகும்போது ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் நம்ம கலந்து பேசிக்குவோம், கலந்து தெரிஞ்சுக்குவோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரணத்தினால பிரிவுன்னு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம கூட பழகுனவங்களை பற்றி மற்றவங்கக்கிட்ட பெருமையாக எவ்வளோ வேணாலும் பேசலாங்க, தப்பே இல்லை. ஆனால் அவங்கள பற்றி மற்றவங்கக்கிட்ட தப்பாக பேசுனா அது அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க. நன்றி. என்னங்க, நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.